யோசேப்பும் அவனது சகோதரர்களும். ஈசாக்கின் மகனாகிய யாக்கோபுக்கு 12 புதல்வர்கள் இருந்தனர். மிகவும் இளையவனாகிய யோசேப்பு தந்தைக்கு மிகவும் பிரியமானவனாக இருந்தான். யோசேப்பு 17 வயதை அடைந்த பொழுது யாக்கோபு அவனுக்கு அழகிய வேலைப்பாடுகள் அமைந்த ஒரு அங்கியை செய்து கொடுத்தார். தாங்கள் அனைவருக்கும் தந்தை யாக்கோபு கொடுத்திருக்கும் அனைத்தையும் விட அந்த அங்கி மிகவும் அழகாயிருந்ததைக் கண்டு யோசேப்பின் சகோதரர்கள் அவன் மீது பொறாமை கொண்டனர். ஒரு நாள் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது அவர்கள் யோசேப்பை பிடித்து அவனது அங்கியை கிழித்தெறிந்தனர். அவர்கள் அவனை கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்த பொழுது அவர்களில் மூத்தவனாகிய ரூபன் யோசேப்பை உயிரோடு விட்டுவிடும்படி அவர்களை வற்புறுத்தி சம்மதிக்க வைத்தார். அச்சமயத்தில் அந்த பக்கமாக எகிப்து நாட்டு வணிகர்கள் சிலர் வந்தனர். இந்த வாலிபன் உங்களுக்கு சிறந்த வேலைக்காரனாக இருப்பான் என்று சகோதரர்கள் வணிகர்களிடம் கூறினர். இவனை நீங்கள் எங்களிடமிருந்து வாங்கிக் கொள்வீர்களா என்று சகோதரர்கள் கேட்க வணிகர்கள் அதற்கு சம்மதித்து யோசேப்பை விலைக்கு வாங்கி தங்களுடன் எகிப்துக்கு கொண்டு சென்றனர். யோசேப்பின் சகோதரர்கள் அவனது அங்கியை ஆட்டு இரத்தத்தில் நனைத்து அவர்களின் தந்தையிடம் காட்டினர். ஏதோ விபரீதமாகிவிட்டது, யோசேப்பு ஒரு காட்டு விலங்கால் கொல்லப்பட்டு விட்டான் என்று அறிவித்தனர். எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்த பொழுது யோசேப்பு மக்களின் கனவுகளுக்கு பொருள் சொல்வதில் பிரபலமானான். எகிப்து மன்னன் பார்வோன் கூட தான் கண்ட ஒரு பயங்கரமான கனவுக்கு யோசேப்பிடம் விளக்கம் கேட்டான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, நேற்று இரவு நான் கண்ட கனவு இதுதான். 7 கொழுத்த பசுக்கள் நைல் நதியின் கரையில் மேய்ந்து கொண்டிருந்தன. திடீரென்று நதியிலிருந்து வந்த வற்றி மெலிந்திருந்த வேறு 7 பசுக்கள் கொழுத்த பசுக்களை விழுங்கிவிட்டன என்று கூறினான். யோசேப்பு பார்வோனை நோக்கி, இறைவன் தான் செய்யவிருப்பதை கனவின் மூலம் வெளிப்படுத்தியுள்ளதாக கூறினான். யோசேப்பு, 7 கொழுத்த பசுக்கள் அடுத்து வர இருக்கிற மிக வளமான 7 ஆண்டுகளை குறிக்கின்றன. அந்த ஆண்டுகளில் அறுவடை மிகுதியாகி உணவுப் பொருட்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் அதன் பிறகு வரவிருக்கிற 7 ஆண்டுகளுக்கு கடுமையான பஞ்சம் ஏற்படும். மக்கள் பட்டினியால் துன்பப்படுவார்கள். அத்தகைய கடுமையான ஆண்டுகளுக்கென தானியங்களை சேமித்து வைப்பது குறித்து கனவின் மூலம் எச்சரிக்கப்பட்டுள்ளீர்கள் என்றார். பார்வோன் மிகுந்த நன்றி உணர்வுடன் தானியங்களை சேகரிக்கும் பொறுப்பை யோசேப்புக்கு அளித்து அவனை அதிகாரியாக்கினார். பார்வோனின் அரண்மனையில் மிகவும் மதிப்பிற்குரிய அதிகாரியாக அவன் உயர்த்தப்பட்டான்.